போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக வேந்தர் தொலைக்காட்சிக்கு CITU தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் சவுந்தரராஜன் அளித்த பிரத்யேக பேட்டியில் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் இல்லாத ஒன்றை கேட்டால் தப்பு. இப்போ கருணை அடிப்படையில் வேலைங்கிறது 13 வருஷமாக பெண்டிங்காக இருக்குது. சில பேருக்கு 8 வருஷமாக பஞ்சப்படி ஓய்வூதியர்களுக்கு பெண்டிங்காக இருக்குது. இதெல்லாம் என்ன நியாயம்? ஆட்சிக்கு 2.5 வருஷம் ஆச்சு. பழைய ஓய்வூதியம் வழங்குவோம் என்று இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, தேர்தல் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியில் சின்ன அசைவும் இல்லை. ஆகவே இதுவெல்லாம் நாங்கள் அவசரப்படுற மாதிரியோ அல்லது பொறுப்பில்லாமல் நடந்துக்கிற மாதிரியோ யாரும் சொல்ல முடியாது. 20,000 ஒர்க்கர்ஸ் இப்போ இல்லை, காலி பணியிடம் இருக்குது. அந்த வேலையை மற்றவன் செய்கிறான். 2 பஸ்ஸில் ஏற வேண்டியும் 1 பஸ்ஸில் ஏறுறான். அந்த வேலையை இந்த கண்டக்டர் இந்த டிரைவர் செய்கிறான். டெக்னிக்கெல்லாம் ஆளே இல்லை. 4 பேர் செய்ய வேண்டிய வழியை ஒருத்தன் மாக்குன்னு ராவும் மூலமாக செய்கிறான். செய்ய முடியாமல் கஷ்டப்படுறான். இப்படிப்பட்ட இந்த பணிச்சூழல், இது போன்ற இந்த விஷயங்களை எல்லாம் தீர்க்கறதுக்கு என்னங்க கஷ்டம்? இது அரசு செய்யாமல் யார் செய்வாங்க? நிர்வாகம் செய்யாமல் யார் செய்வாங்க? அப்போ காலி பணியிடத்தை நிரப்புறதுக்கு எதுக்கு டைமு, எதுக்கு காலதாமதம், எதுக்கு அவசியம்? நீங்கள் உடனடியாக பண்ண வேண்டிய வேலை தான், பண்ண முடிகிற வேலை தான். பழைய பென்ஷன் 2023க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறதும் பல மாநிலங்களில் அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் அறிவிக்கலாம், இந்த பழைய கொள்கை அடிவில் பென்ஷனை நாங்கள் கொடுக்கறதுக்கான நடைமுறையெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. மாணவர்களுக்கு கட்டணம் இல்லை, பெண்களுக்கு கட்டணம் இல்லை, அவசியமான விஷயம். இந்த அவசியமான விஷயத்தை நீங்கள் செய்யும்போது சமூகத்துக்கு தானே செய்கிறீங்க. அது எப்படி நஷ்டமாகும்? அதையெல்லாம் நீங்கள் வரவா, அதனால் ஏற்படக்கூடிய சமூக லாபத்தை வரவா நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியை விட, டாஸ்மாகை விட அதிக லாபத்தை அதிக பலனை குவிக்கக்கூடிய துறை போக்குவரத்து துறை தான். இப்போவும் அரசு பிரச்சனை இல்லாமல் இந்த பொங்கல் வரணும், நடக்கணும், மக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பது அரசின் கையில் இருக்கே தவிர எங்கள் கையில் இல்லை.